ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். கடுகு போட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாருக்கும் பிடிக்காது. நான் வேறு மாதிரி சொல்லித்தரேன். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. எண்ணெய் சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் இடித்து வச்சுருக்கேன். பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சியும் பூண்டையும் இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பீட்ரூட்டை சேர்த்துக்க வேண்டியதான். இதுல தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு தேவையில்லாத அளவுன்னு எப்படி தெரியுங்க நம்ம போடுறது? லவ் ஸ்டோரி போடுங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. டைம் பத்த மாட்டேங்குது. ஏன்னா 3 வேளையும் சுட சுட சமைக்க வேண்டியதா இருக்கா. முன்னெல்லாம் மதியானம் செய்யற குழம்பு வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ஓட்டுவோம். இப்போ 3 வேளையுமே சமைக்கணும், 3 வேளை காப்பி போடணும். வீட்டுல வேலை ஆயிட்டே இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீடியோ போட வேண்டியதா இருக்கு. யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பா வீடியோ ஆனா ரெகுலரா வந்துடும். நீங்க பார்க்க மறந்துடாதீங்க. தண்ணி ஊத்திட்டேன், வேவட்டும். தண்ணி நல்லா சுண்டிட்டு பீட்ரூட்ல அதுக்கப்புறமா தேங்காய் துருவலை மலைசாரல் மாதிரி தூவிட்டு இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு, அவ்வளவுதான். இந்த மாதிரி செய்யறப்ப பீட்ரூட் துருவிலாம் போடக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி தான் போடணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். இல்ல, துருவுனா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும். சூடான சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணிட்டு போங்க. பாய்.